பார்க்கிங் லாட்ல நடக்கிற சின்ன சின்ன ஆக்சிடென்ட்களுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் கூடுமா? நீங்க ஒன்டேரியோல கார் வச்சிருக்கீங்க அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர்ல கார் வாங்குற ஐடியால இருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ப்ளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவைப்படாது ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படும். நான் ஒன்டேரியோல லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். என்கிட்ட சிலாக்கள் கோட் செக் பண்ண வருவாங்க. கோட் செக் பண்ண வரக்குள்ள நான் கேட்பேன் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ அப்படி இல்லாட்டி ஏதாவது இருக்கான்னுட்டா ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லை இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ் தருவாங்க. நான் அவங்களோட டேஷ் ரிப்போர்ட்டை ஃபுல் பண்ணின உடனே அவங்களுக்கு ஒன் அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்கும் 100% அவங்களோட ஃபால்ட்டாக இருக்கும் அப்படி 50% அவங்களோட ஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் கிளைம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் $1000 $2000 $3000 சொல்லி சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போ நான் ரேட் பண்ணக்குள்ள ஓகே உங்களோட பேரில் இந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இருக்குது, ஸோ அதை போட்டால் இந்த மாதிரி உங்களோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு ஓகே என்னது ஆக்சிடென்ட் ஆனால் ஆக்சிடென்ட்டே படலையே, அந்த டேட்டில் இல்லை இந்த டேட்டில் இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிலேருந்து இவ்வளோ கிளைம் ஆகிருக்கு இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ கிளைம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னோடனே அவங்களுக்கு இல்லையே அது ஆக்சிடென்ட் இல்லை, பார்க்கிங் லாட்டில் ஒரு சும்மா சின்ன ஒரு ஸ்க்ரெச் ஒன்று ஆகிட்டு அது பம்பரில் சின்ன ஒரு கீறு தான் அது ஆக்சிடென்ட்டாக கருதுப்படும் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி தெரிய வர. இது ஒரு ஆள் 2 பேர் இல்லை, அநேகமான ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க பார்க்கிங் லாட்ல ஏதாவது நடந்தா அது மேஜர் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கருதப்பட மாட்டேங்கி நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எஃபெக்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி. இப்போ பார்க்கிங் லாட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் காரை பின்னுக்கு எடுக்கீங்க, அதே மாதிரி இன்னொரு காரும் அவர காரை பின்னுக்கு எடுக்க 2 காரை முட்டிட்டுன்னு சொன்னால் இப்போ 2 பேர்லையும் போல எடுக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இதுதான் ரியலான லைக் யாரில் ஃபால்ட்டுன்னு சொல்லி இதுதான் ரியலான டிசைடிங் ஃபேக்டர்னு இல்லை, எல்லாமே கிளைம் அட்ஜஸ்டர் கையில் தான் இருக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் 2 பேரும் பின்னுக்கு எடுக்கக்குள்ள 2 பேரும் முட்டிட்டுன்னு சொன்னால் இப்போ யாரில் பிள்ளைன்னு சொல்லி செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் முடிவு எடுப்பாங்க. இப்போ 2 பேர்லையும் மிஸ்டேக் இருக்கிறதால அவங்க ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-50% ஃபால்ட்டுன்னு போட்டுருவாங்க. இப்படி 50-50% ஃபால்ட்டுன்னு போட்டு 2 பேரும் அவங்களோட காருக்கு கிளைம் பண்ணலாம் போடலாம் ஏதோ ஒன்று அவங்களோட ஃபால்ட்டுன்னு வந்துடும். இப்படி வந்து அகனியமாக நினைக்கிறேன் ஓகே 100% ஃபால்ட்டுன்றா தான் நம்மள பிரச்சனை, 50% ஃபால்ட்டு ஏன்னா இப்போ நம்மள எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி இவங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆக்சிடென்ட் ஒன்று நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அதில் ஃபால்ட் 50%ஓ அப்படி இல்லாட்டி 100% உங்களோட ஃபால்ட்டுன்னு வரும்னு சொன்னால் அது கட்டாயம் உங்களோட ரினியூவலில் உங்களோட ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள்கிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ பார்க்கலான்னு சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கீழே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் நீங்கள் இப்போ தான் புதுசாக கார் எடுங்கன்னு சொன்னால் முதலாவது இன்சூரன்ஸ் சொன்னால் அநேகமாக உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் கண்டினியூஸ் ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு 1 year 2 year டிரைவ் பண்ணக்குள்ள ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் தருவாங்க. அப்படி ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் இருக்கும்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கூடாது. ஆனால் நீங்கள் பார்க்கிங் லாட்ல சின்ன கீராக இருந்தாலும் சிலாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நான் இப்படி பின்னால் எடுக்கக்குள்ள அங்கேருந்து வந்த ஒரு காரில் சும்மா கதவுல கொஞ்சம் கீறுபட்டுட்டு எந்த காருக்கு ஒன்றும் இல்லை அவங்கிற காரில் கதவுல கீறுபட்டுட்டு ஆனால் அவர் சொன்னார் நான் ஒன்றுமே கிளைம் பண்ண தேவையில்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாய் சொல்லி போட்டு இப்போ கிளைம் பண்ணியிருக்கிறா எனக்கு அவர் கிளைம் பண்ணின விஷயமே எனக்கு தெரியலன்னு சொல்லுவார். அதாவது அவர் போய் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கதைச்சி அவங்க கிளைம் எடுத்துருவாங்க. நார்மலாக கிளைம் எடுக்கக்குள்ள உங்களுக்கு கால் எடுப்பாங்க, அது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிற பொறுத்து இருக்குது. ஆனால் அவர் ப்ரூஃப் பண்ண வரணும்னு சொன்னால் இதான் நடந்துருக்குன்னு சொல்லி அவங்க கிளைமை கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ இது தெரிய வரும்னு சொன்னால் நீங்கள் ரினியூவலுக்கு போகக்குள்ள உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் உங்களோட ஃபால்ட்டுன்னு 100% ஃபால்ட் வந்தால் அவர் ஜஸ்ட் ஒரு $1000 மட்டும்தான் கிளைம் பண்ணியிருக்கிறதுன்னு சொன்னால் கூட உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். அது உங்களோட ஹெட் ஃபால்ட் அமௌண்ட்டை பற்றி பார்க்க மாட்டாங்க, உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் உங்களுக்கு ஹெட் ஃபால்ட் வந்துட்டுன்னு சொல்லி கூடும். இதே இது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து 6 வருஷத்துக்கு இடையில் ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னால் இனி உங்களுக்கு லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் கிடைக்காது, இனி ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதுவும் 3க்கு மேலே போயிடுதுன்னு சொன்னால் ஈவன் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, இனி ஃபெசிலிட்டி அசோசியேஷனுக்கு மேலே போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே லைக் மோர்கேஜ் பே பண்ணுற மாதிரி லைக் $1500 $2000 சொல்லி இன்சூரன்ஸ் கட்ட வேண்டி வரும். இப்படி ஏதாவது பார்க்கிங் லாட்ல சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால் உங்களோட டிஸ்கவுண்ட் இல்லாமல் போகும். அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக இருக்கிற அந்த டிஸ்கவுண்ட் இல்லாமல் போயிட்டு உங்களோட டேஷ் ரிப்போர்ட் ஆக்சிடென்ட் சொல்லி வந்துடும் உங்களோட ஃபால்ட்டாக இருக்கும்னு சொன்னால். அதுக்கு பிறகு நீங்கள் ஹையர் ப்ரீமியம் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அது ரெக்கார்ட் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து சில கம்பெனி 6 வருஷத்துக்கு ரேட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் அதை விட கூடுதலாக ரேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்யலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட சரௌண்டிங்கை சரியாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட ஒரு ஆள் இருப்பேன்னு சொன்னால் இல்லாட்டி கேமராஸ்
பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பராக கேமராஸில் பார்த்து இந்த தலைகிரிக்கெல்லாம் வளைச்சி பார்த்து கடும் கான்சியஸாக பார்க் பண்ண பாருங்கள். அதாவது மிகவும் பார்க்கிங் லோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே 10 km/h மேலே ட்ரைவ் பண்ணாதீங்க. மெதுவாக ஈவன் தோ யாருமே முன்னுக்கு இல்லைன்னு சொன்னாலும் 2 சைட்லேயும் கார்ஸ் பார்க் ஆகிருங்க. ரைட், நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகக்குள்ள ஒரு ஆள் உள்ளுக்கு இருந்த காரை வெளியால் எடுப்பேன்னு சொன்னால் ஸ்டில் அவர ஃபால்ட்டில் அவர் வந்தால் கூட நம்மளுக்கு தலைவலி. ரைட், நம்ம காரில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்புறம் நம்மளோட எஃப்எக்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்கு ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி வரேன். ஈவன் அது கூட ஃபால்ட் இல்லாட்டி காருக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் ஆக்சிடென்ட் வந்தால் அப்புறம் உங்களோட கார் பெருமதி குறையும். ஸோ எப்பயுமே பார்க்கிங் லோட்டுகளுக்குள்ளே காரை மூவ் பண்ணக்குள்ள 10 km/h விட குறைஞ்ச ஸ்பீடில் நீங்கள் மூவ் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களோட எல்லா சரௌண்டிங்கையும் செக் பண்ணிவிட்டு வளைச்சி அதுக்கு பிறகு வெளியில் எடுங்க. வெளியில் எடுக்கக்குள்ளே கூட முன் ரோடுக்கு போகிறதுக்கு முதல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக காரை முன்னுக்கு கொண்டு வந்து 2 பக்கமும் எந்த வாகனம் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு வெளியில் எடுங்க, ஒரே டைமில் வெளியில் எடுக்காமல். அடுத்தது இந்த ஹாலிடேஸ் இந்த பிளாக் ஃப்ரைடே, அடுத்தது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் போன்ற ஹாலிடேஸ், மற்ற சாட்டர்டே சண்டே போன்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலுகள பார்க்கிங் லோடெல்லாம் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். அந்த டைமில் மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்க்கிங் லோட்டில் அவசியம் இருந்தால் போதாமனு அவசியம் இல்லாமல் சும்மா மாலுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு போகிறத மேக்ஸிமம் தவிர்த்தா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் நாளைக்கு தவிர்த்துக்கலாம். அடுத்தது ஏதாவது ஒரு பொருள் 2 பொருள் வாங்கணும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட கார் எடுத்துகிட்டு மெனக்கிட்டு பார்க்கிங் லோட்டுக்கு போய் பார்க் பண்ணி அதுக்கப்புறம் மாலுக்கு போய் பொருளை வாங்காமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிப்பட்டு போகிறது பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்குள்ளே நீங்கள் பே பண்ணுற அந்த ஷிப்பிங் கோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இதை மாதிரி உங்களோட ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் நடந்து உங்களோட ப்ரீமியம் 2 மடங்கு இல்லாட்டி ஒரு 80% 60% கூடுறதை விட நீங்கள் ஜஸ்ட் ஒரு $5 $10 ஷிப்பிங் ஃபீஸுக்கு பே பண்ணுறது பட். அடுத்து சில ஆட்களுக்கு டவுட் இருக்குமா, பார்க்கிங் லோடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அநேகமாக நாங்கள் சொல்லுவாங்க பார்க்கிங் லோடில் நடந்தாலே அது 50% தானே, அப்போ 2 வேலையும் தானே ஃபால்ட், அதை எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி. பார்க்கிங் லோட்டில் நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டுமே 50% இல்லை. அது கிளைம் அட்ஜஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களில் ஃபால்ட் இருக்கு, அவன் சும்மா ஒன்கமிங் டிராஃபிக்கில் நீங்கள் பார்க் பண்ணி இதில் இருந்து ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் டக்குனு ரோட்டுக்கு எடுத்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னால் அது உங்களுக்கு தான் ஃபால்ட்டில் வரும். அதே மாதிரி நீங்கள் பெக் பண்ணக்குள்ளே சும்மா அவன் வளமையாக சும்மா நார்மலாக போகிறவனில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் ஃபால்ட் வரும். இப்படி ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கன்சிடர் பண்ணப்படும். அது யாரோட ஃபால்ட் இல்லைன்னு தீர்மானிக்கிறது கிளைம் அட்ஜஸ்டர். அவங்களால தீர்மானிக்க முடியாத கட்டத்தில் 50% போடுவாங்க. 50% போட்டால் அது நல்ல விஷயம் இல்லை, ஏன்னா ஒரு 2 பேர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூட போகுது. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கிங் லோட்டில் யூஸ் பண்ணக்குள்ள கடும் கவனமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம எவ்வளோ கவனமாக செஞ்சாலும் இன்னொருத்தண்ட ஃபால்ட்டால் கூட நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடுறது சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு அவதானமாக எவ்வளோக்கு பொறுமையாக உங்களால் பார்க்கிங் லோட்டில் உங்களோட காரை மூவ் பண்ணிடணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி இது மாதிரியான கிளைம்களில் இருந்து தவிர்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் எடுக்க போகிறீங்க இல்லாட்டி வீடு வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் ஒரு 10-15 நாள் வரைன்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்குது, அப்படி என் பயோவில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் டைரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை கூட வரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பை.